நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக சைக்காலஜி கல்வி உளவியல் பகுதியில நம்ம என்ன செய்யறோம், பயிற்சிகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில இன்றைய பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 11 பயிற்சி வகுப்பு 11 அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம். ஸோ சென்ற பயிற்சி வகுப்புல உங்களுக்கு நம்ம கொடுத்திருப்போம் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அறிதிறன் வளர்ச்சி. ஸோ அதுல கவனம் பற்றிய தகவலை உங்களுக்கு முழுமையா தொகுத்து கொடுத்திருப்பேன். ஸோ இறுதியில ஒரு 4 பக்கங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த பயிற்சியோட சேர்த்து உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஆல்ரெடி கொடுத்த பயிற்சி தான், அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை தொகுத்து இந்த கவனம் என்பதுல மீதி தகவல்களையும், அதே போல இந்த கவனம் என்பதுல கொடுக்கக்கூடிய மீதி தகவல் போக புலன் உணர்ச்சி, ஸோ அந்த டாபிக்கையும் இந்த வீடியோவோட நம்ம நினைச்ச போறோம், சேர்த்து பார்க்க போறோம். ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு 175 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜை தொடர்ந்து உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கு மட்டும் 15,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க், அதையுமே உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. இது போக உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம். அது பிறகு திருப்புதல் கையேடு தயார் பண்ணி அதையுமே ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நீங்க சைக்காலஜி எஜுகேஷன் உள்ளடக்கிய 40 மார்க்கை குறித்த எந்தவித கவலையும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அனைத்துமே இதுக்குள்ள உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், கவர் பண்ணிடும். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்பொழுது பயிற்சி வகுப்புக்குள்ள போயிடலாம். ஸோ அன்றைய பகுதியாக கவனத்தின் வகைகள் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அதை பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ரிவிஷன் பண்ண போறோம். கவனத்தின் வகைகள்ல முதல்ல இருக்கக்கூடியது விருப்பமுள்ள கவனம். நம்முடைய விருப்பத்தின் நினைவை நிலைக்க செய்ய மேற்கொள்ளக்கூடிய முயற்சி தான் இந்த விருப்பமுள்ள கவனம். இது முயற்சி சார் கவனம், மெயினானது முயற்சி சார் கவனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப முயற்சி சார் கவனம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுனா விருப்பமுள்ள கவனம். கவனத்தின் அக காரணிகளை பயன்படுத்தி நமக்கு வளர்ச்சியற்ற பொருள் மீது கவனத்தை தோற்றுவிப்பதை இச்சைக்கு உட்பட்ட முயற்சி சார் கவனம் என்று கூறுகிறார்கள். இவ்வகை கவனம் தோன்ற மெயின் காரணம் என்ன, இவ்வகையான கவனம் தோன்றுவதற்கான காரணம் பார்க்கும் பொழுது முயற்சியும் மன உறுதிப்பாடும் வேண்டி இருக்கின்றன. இந்த முயற்சி சார் கவனம் தோன்றுவதற்கு காரணம், முயற்சி சார் கவனம் தோன்றுவதற்கு முயற்சியும் மன உறுதிப்பாடும் வேண்டி இருக்கிறது. ஆனால் கவனம் தோன்றிய பின் அது தானாகவே தொடர்ந்து இயங்குகிறது. இது ஒருவரது மன முயற்சியை உள்ளடக்கியது. இந்த முயற்சி சார் கவனம் அல்லது பாத்தீங்கன்னா விருப்பமுள்ள கவனம் என்பது ஒருவருடைய மன முயற்சியை உள்ளடக்கியது. எடுத்துக்காட்டு, கடினமான பாடப்பகுதியை படிக்க முயற்சி செய்தல். புத்தகத்தை படிக்க தொடங்கிய பின் அது நன்கு எழுதப்பட்டிருந்தாலும் மேலும் முயற்சியின்றி அதை படிப்பதை தொகு முயற்சி சார் கவனம் எனலாம். தொகு முயற்சி சார் கவனம்னா என்ன, புத்தகத்தை படிக்க தொடங்கிய பின் அது நன்றாக எழுதப்பட்டிருந்தாலும் மேலும் முயற்சியின்றி அதை படிப்பது தொகு முயற்சி சார் கவனம் என்று அழைக்கின்றோம். சோ மற்றொரு வகை முயற்சி சார் கவனத்துல கவனம் எழுவதற்கு மட்டுமின்றி தொடர்ந்து கடைசி வரை அது நிலைத்திருப்பதற்கும் முயற்சி தேவைப்படும். இத்தகைய கவனத்தை வெளிப்படை முயற்சி சார் கவனம் என்கிறோம். சோ அதுதான் மெயினானது. வெளிப்படை முயற்சி சார் கவனம் என்றால் என்ன? வெளிப்படை முயற்சி சார் கவனம் என்பது பாத்தீங்கன்னா கவனம் எழுவதற்கு மட்டுமின்றி
தொடர்ந்து கடைசி வரை அதை நிலைத்திருப்பதற்கும் முயற்சி தேவைப்படுகிறது. இத்தகைய கவனத்தை வெளிப்படை முயற்சி சார் கவனம் என்று நாம் என்ன செய்றோம், அழைக்கின்றோம். சோ இரண்டாவது கவனம் வந்து பாத்தீங்கன்னா விருப்பமற்ற கவனம். முதல் விருப்பமுள்ள கவனம், இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விருப்பமற்ற கவனம். சோ இந்த விருப்பமற்ற கவனத்துல பாருங்க, தானாகவே எவ்வித முயற்சியும் இன்றி அமைவது விருப்பமற்ற கவனம் என்று அழைக்கிறோம். தானாக எவ்வித முயற்சியும் இன்றி அமைவது. எடுத்துக்காட்டு, படிக்கும்போது கேட்கும் இசையின் பக்கம் கவனம் திரும்புதல். படிக்கும் பொழுது கேட்கும் இசையின் பக்கம் கவனம் திரும்புதல் எந்த கவனத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு கூட கேட்கலாம். விருப்பமற்ற கவனம். இந்த விருப்பமற்ற கவனம் என்பது தானாக எவ்வித முயற்சியுமின்றி அமைவது விருப்பமற்ற கவனம். சோ இதற்கு எடுத்துக்காட்டும் நம்ம சொல்லியாச்சு, அப்படியே அதை பயன்படுத்திக்கோங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழக்க கவனம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பழக்க கவனம். திரும்ப திரும்ப ஒன்றினை கவனித்து பழக்கி இயல்பன கவனம் போல செயல்பட வைத்தல். திரும்ப திரும்ப ஒன்றினை கவனித்து பழக்கி இயல்பான கவனம் போல செயல்பட வைத்தல் என்பது இந்த பழக்க வழக்க கவனமாகும். சோ இந்த கவனத்திற்கான காரணிகள் ஏற்கனவே நான் இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடத்தியிருக்கேன். அகக்காரணி என்ன, புறக்காரணி என்னன்ட்டு பாருங்க. கவனத்திற்கான காரணிகள், கவனத்தை பல காரணிகளானது தீர்மானிக்கிறது. நமக்குள் இருந்து கவனத்தை நிர்ணயிக்க அடிப்படையாக அமையக்கூடிய காரணியை அகக்காரணிகள் என்று அழைக்கிறோம். நமது கவனத்தை கவனிக்கும் பொருளின் தன்மையை நிர்ணயிப்பது புறக்காரணிகள் என்கிறோம். சோ அப்ப அகக்காரணிகள் புறக்காரணிகள் இது ரெண்டுமே நம்மளுடைய கவனத்தை தீர்மானிக்க பயன்படுகிறது. சோ கவனத்தை தீர்மானிப்பதற்கான அகக்காரணிகள் என்ன, ஒன்னொன்னுமே நம்ம எக்ஸ்பிளைனோட ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். இப்ப ரிவிஷன்ல பாருங்க. 1 ஆர்வம், 2 தேவை, 3 ஆயத்த நிலை, 4 மனநிலை அல்லது உடல்நிலை, 5 உள்ளுணர்ச்சி அல்லது இயல்பூக்கம், 6 விருப்பம் அல்லது நோக்கம், 7 மன எழுச்சி, 8 பழக்க வழக்கம், 9 மரபு. சோ இந்த 9 காரணிகளும் கவனத்திற்கான அகக்காரணிகளாக கூறப்படுகிறது. அப்ப புறக்காரணிகள்னா என்ன? புறக்காரணிகள்ல பாருங்க, 1 உருவ அளவு, செறிவு அடர்த்தி, 2 3 மாற்றம், 4 வேறுபாடு, 5 புதுமை, 6 இயக்கம், 7 திரும்ப திரும்ப தோன்றுதல், 8 முழுமை பெரு உருவம். 8வதாக பார்க்கக்கூடியது முழுமை பெரு உருவம். சோ இந்த 8மே வந்து பாத்தீங்கன்னா புற காரணிகளாக இருக்கக்கூடியது. கவனத்தை தீர்மானிப்பதற்கான புற காரணிகள் 8, அகக்காரணிகள் 9. சோ இத பாருங்க. அடுத்து கவனத்திற்கும் ஆர்வத்திற்கும் உள்ள தொடர்பு. கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஆர்வமே கவனத்தை வழிநடத்துகிறது. ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம் என்று கூறியவர் மெக்டோக்கள். ஆர்வம் என்பது உள்ளிருந்து கவனத்தை தூண்டும் செயல் என்று வரையறையானது கொடுக்கப்படுகிறது. சோ அடுத்து பார்க்கக்கூடியது கவனமின்மை. கவனமின்மைனா என்ன? எந்த ஒரு தூண்டலையும் கவனிக்காத நிலையை குறிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவனமின்மை. கவனமின்மை என்பது எந்த ஒரு தூண்டலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யாது, குறிக்காது, கவனிக்காத நிலை. பல நேரங்களில் ஆர்வமின்மை காரணமாக சில தூண்டல்களில் கவனம் செலுத்துவது இல்லை. கவனிக்க வேண்டிய பொருளை கவனிக்காமல் வேறு ஒரு பொருளை கவனிப்பது கவனமின்மை என்று கூறுகிறோம். சோ இந்த கவனமின்மைக்கான காரணங்கள் என்ன? கவனமின்மைக்கான காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது, மாணவர்களிடம் காணப்படும் குறைபாடான ஆர்வம், மனநிலை, உடல்நிலை, தேவை, ஆயத்தம், இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியருடைய மோசமான கற்பித்தல், இது ஃபுல்லாமே மாணவர்களிடம் காணப்படும் கவனமின்மைக்கான காரணம். சோ அப்ப நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். கீழ் உள்ளனவற்றில் கவனமின்மைக்கான காரணங்கள்ல சரியானதை தேர்ந்தெடுக்க இந்த பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. குறைபாடான ஆர்வம், மனநிலை, உடல்நிலை, தேவை,
ஆயத்தம், ஆசிரியரின் மோசமான கற்பித்தல். இது ஃபுல்லாமே கவனமின்மைக்கான காரணங்களாக கூறப்படுகிறது. கவனமின்மைக்கான காரணங்களாக என்ன செய்யப்படுது, கூறப்படுகிறது. சரியா? அடுத்து கவனமின்மையினுடைய வகைகள். கவனமின்மைக்கான வகைகள் என்ன? முழுமையான கவனமின்மை அசாதாரண மனநிலையில் ஏற்படுகிறது. பாதி அளவு கவனமின்மை வகுப்பறையில் ஏற்படுகிறது. சோ அப்ப கவனமின்மையின் வகைகள்ல பாருங்க, முழுமையான கவனமின்மை அசாதாரண மனநிலையில் ஏற்படுவது, பாதி அளவு கவனமின்மை என்பது வகுப்பறையில் ஏற்படக்கூடியது. அடுத்து கவனச்சிதறல் அல்லது கவனக்குறைவு. கவனச்சிதறல் அல்லது கவனக்குறைவு ஒருவரது கவனத்தை தொடர்ந்து செலுத்த விடாமல் தடுக்கும் காரணிக்கு கவனக்குறைவு அல்லது கவனச்சிதறல் அல்லது கவனக்குலைவு என்று பெயர். அப்ப கவனச்சிதறல் அல்லது கவனக்குறைவு அல்லது கவனக்குலைவு இது எல்லாமே ஒன்றுதான். அதற்கு என்ன காரணம்? ஒருவரது கவனத்தை தொடர்ந்து செலுத்த விடாமல் தடுக்கும் காரணிக்கு இந்த பெயர். நமது கவனத்தை வேறு பக்கம் மாற்றுபவைகளை கவனக்குலைப்பான் என்று அழைக்கிறோம். கவனக்குலைப்பான் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா, நமது கவனத்தை வேறு பக்கம் மாற்றுபவைகளை குலைப்பான் என்று கூறுகிறோம். கவனக்குறைவினால் ஒருவரது திறமையானது பாதிக்கப்படுகிறது. இந்த கவன குறைவால் ஏற்படக்கூடியது என்னன்னா, ஒருவருடைய திறமையானது பாதிக்கப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது கவனக்குறைவு. கவனக்குறைவில் ஒரு தூண்டலில் இருந்து விலகி கவனம் வேறொரு தூண்டலின் பால் செல்லக்கூடியது. சரி, நம்மளுக்கு கேட்கலாம், கவனமானது ஒரு தூண்டலில் இருந்து விலகி வேறொரு தூண்டலின் பால் செல்லக்கூடியது எந்த நிகழ்வில்? கவனக்குறைவில். சோ இந்த கவனத்துல இதெல்லாம் மெயினான கான்செப்டா நம்ம கொடுத்திருக்கோம், குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கவனித்தலில் கவர்ச்சியும் முயற்சியும். அடுத்த டாபிக் பாருங்க, கவனத்துல கவர்ச்சி முயற்சி. கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனமாகும். கவர்ச்சி அக்கறை என்பது மறைமுக கவனமாகும். கவர்ச்சி செயற்படும் போது கவனம் தோன்றுகிறது. நல்லா கவனிய, கவர்ச்சி அல்லது அக்கறை என்பது மறைமுக கவனம். கவர்ச்சி செயல்படும் பொழுது கவனம் தோன்றுகிறது என்று கூறியவர் மெக்டூக்கல். ஒரு பொருளில் நமக்கு நேரடி கவர்ச்சி இருந்தால் முயற்சியின்றி அதை கவனிக்கிறோம். நேரடி கவர்ச்சி இன்றி மறைமுக கவர்ச்சி மட்டும் இருந்தால் முயற்சி தேவைப்படுகிறது. எனவே கவர்ச்சி இன்றி கவனம் சாத்தியமில்லை என்பதுதான் இதனுடைய கருத்து. அடுத்து இந்த கவனக்குறைவை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன? கவனக்குறைவை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்று பார்க்கும் பொழுது, செய்யும் செயலை மிகுந்த முயற்சியுடன் செய்யணும். முதல் பாயிண்ட் என்ன? நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஈடுபாடோட முயற்சியோட நம்ம என்ன செய்யணும். இரண்டாவது, கவன சிதறல் காரணிகளை பழக்கப்படுத்துதலும் தவிர்த்து விடுதலும் நன்று. செய்யும் செயலில் தீவிரமாக என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். சோ இது மூன்று காரணிகளுமே பாத்தீங்கன்னா கவனக்குறைவை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அடுத்து பாருங்க, கவன மாற்றம் அல்லது கவன ஊசலாட்டம். கவன மாற்றம் அல்லது கவன ஊசலாட்டம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பொருளின் நிகழ்ச்சியின் மீது கவனம் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நமது கவனம் இடையில் அந்த நிகழ்வில் இருந்து விலகி மற்றொரு பொருளின் மீது சென்று மீண்டும் அதே பழைய நிலைக்கு திரும்புவதுதான் இந்த கவன மாற்றம் இல்லது கவன ஊசலாட்டம் என்று பெயர். தொடர்ந்து ஒரு பொருளின் மீது நம்ம நினைச்சிரோம் 10 வினாடிக்கு மேல் நமது கவனத்தை செலுத்த இயலாது. ஏனெனில் நமது கவனம் ஊசலாடும் தன்மையுடையது. சரியா? ஒரு பொருளின் மீது 10 வினாடிக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது? கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? நம்மளுடைய கவனம் ஊசலாடும் தன்மையுடையது.
பொதுவாக ஒரு பொருளை 1 மணி நேரம் கவனித்து வருகிறோம் என்று கூறுவது சரியன்று. ஒரு பொருளின் பல்வேறு கூறுகளை மாறி மாறி கவனித்து வருதல் முடியுமே தவிர ஒரே கூறினை தொடர்ந்து கவனிப்பது முடியாது. ஒருவரது கவன அலைச்சல் 3 வினாடியிலிருந்து 25 வினாடிகள் வரை இருக்கும். மிக முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கேட்கலாம், ஒருவருடைய கவன அலைச்சல் எத்தனை வினாடியிலிருந்து எத்தனை வினாடி வரை இருக்கும்னா 3 வினாடியிலிருந்து 25 வினாடி வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்த டாபிக் பாருங்க, கவன பிரிவு. அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்கக்கூடியது கவன பிரிவு. ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவதை குறிக்கக்கூடியதுதான் கவன பிரிவு என்று வரையறைக்குரியவர் உட்வொர்த். உட்வொர்த் என்பவர் தான் ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவதை குறிக்கக்கூடியது. இதை கவன பகுப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. கவன பிரிவு ஏற்படுவதன் காரணம் விரைவாக கவனத்தை மாற்றும் பயிற்சி. அடுத்து பாருங்க, கவன வீச்சு. இந்த கவன வீச்சுல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மிக விரைவாக எவ்வளவு பொருட்களை, நிகழ்வுகளை கவனிக்க முடியுமோ அது கவன வீச்சு எனப்படும். கவன வீச்சு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மிக விரைவாக எவ்வளவு பொருட்களை, எவ்வளவு நிகழ்ச்சிகளை கவனிக்க முடியுமோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கவன வீச்சு என்று அழைக்கிறோம். ஒரே பார்வையில் குறுகிய நேரத்தில் எவ்வளவு அதிக தூண்டலை உணர முடியும் என்பதே கவன வீச்சு. ஒரே பார்வையில் எவ்வளவு அதிக எண்களை அல்லது எழுத்துக்களை ஒருவனால் பார்த்து சரியாக கூறக்கூடிய திறன் கவன வீச்சு என்று அழைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு அதிகபட்ச செய்திகளை ஒருவனால் உணர முடிகிறதோ அதை கவன வீச்சு என்று குறிப்பிடப்படுகிறது. கவன வீச்சினை புலன்காட்சி வீச்சு என்று குறிப்பிடுவர். முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கவன வீச்சு என்பது புலன்காட்சி வீச்சு என்று குறிப்பிடுகின்றனர். இந்த கவன வீச்சினை கவன வீச்சு செறிவு கருவி மூலம் அளவிட முடியும். கவன வீச்சை அளவிடக்கூடிய கருவி எதுனா கவன வீச்சு செறிவு கருவி. இதன் மூலம் கவன வீச்சினை அறிய முடியும். ஜென்சன் என்பவர் 1870 பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சினை கண்டறிந்தார். அப்ப ஜென்சன் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1870 பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சினை கண்டறிந்தவர் இவர். கவன வீச்சு திறனானது ஆளுக்கு ஆள் மாறுபடக்கூடியது. வாகனங்களுக்கு 4 இலக்க எண்கள் வழங்குவதற்கு காரணம் என்னன்னா கவன வீச்சு. முக்கியமான ஒன்றை பார்த்துக்கோங்க, வாகனங்களுக்கு 4 இலக்க எண்கள் வழங்குவதற்கு காரணம் கவன வீச்சு. முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சானது எவ்வளவு இருக்கும்? 6 அல்லது 7 இருக்கும். முதிர்ச்சி அடைந்த ஒருவருடைய கவன வீச்சானது 6 முதல் 7 வரை இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிதிறன் வளர்ச்சியில கவனம் குறித்த தகவல். ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்க குறிப்பெடுத்துக்கோங்க, இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு நிமிஷம், ஸோ ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நிமிஷம்.
அடுத்து பாருங்க, இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவனம், அறிதிறன் வளர்ச்சியில கவனம் என்பதனை குறித்த தகவலாக இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்திருக்கோம். சோ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா சமூகவியல். அதுக்குள்ள போக போறோம். ஸோ இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையுமே அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்துவாங்க. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆசிரியர்கள் இதை மெயினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சமூகவியல் பார்க்க போறோம். இந்த சமூகவியல் என்பது தனி மனிதனின் நடத்தையை புரிந்து கொள்ள உதவும் கல்வி உளவியலின் ஒரு பிரிவு. சமூகவியல் என்பது என்ன, தனி மனிதனுடைய நடத்தையை புரிந்து கொள்வதற்காக உதவக்கூடிய கல்வி உளவியலின் ஒரு பிரிவாக அறியப்படுகிறது. இந்த சமூகவியல் நுட்பம் மொரேனோ என்பவரால் வடிவமைக்கப்பட்டு ஜென்னி என்பவரால் மாணவர்களின் வகுப்பறை சூழ்நிலைகளில் பொருத்தமான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் வகுப்பறை சூழ்நிலையில என்ன செய்யப்படுது, பொருத்தமான முறையில பயன்படுத்தப்படுகிறது இந்த சமூகவியல் என்ற நுட்பம். இது மொரேனோ என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. ஜென்னிங் என்பவரால் மாணவர்களின் வகுப்பறை சூழ்நிலைக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த சமூகவியலுக்கான வரையறை என்ன? சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சமூகவியல். இதை நம்ம நினைச்ச போறோம், பார்க்க போறோம். பாருங்க, ஜான் டபிள்யூ பெஸ்ட். ஜான் டபிள்யூ பெஸ்ட் சமூகவியல் என்பது ஒரு குழுவில் உள்ள விளக்கப்படம் என்று கூறுகிறார். ஜான் டபிள்யூ பெஸ்ட் என்பவர் இந்த சமூகவியல் என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கத்தை நினைச்சாரு, வரையறையை குறிப்பிடுகிறார். சமூகவியல் என்பது ஒரு குழுவில் உள்ள விளக்கப்படம் என்று குறிப்பிடுகிறார். சமூகவியல் பற்றிய நுட்பங்கள். சமூகவியல் பற்றிய நுட்பங்கள் யாரென்று கண்டுபிடித்தல் நுட்பம், தேர்ந்தெடுக்கும் நுட்பம். சோ இது ரெண்டுமே சமூகவியல் பற்றிய நுட்பங்கள் ஆகும். அடுத்து வளர்ச்சி சார் செயல்கள். ஹேவிகர்ஸ்ட் சமூக எதிர்பார்ப்பாளர்களுடன் கூடிய பல்வேறு வயதுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சி சார் செயல்கள் எனப்படும் என்று குறிப்பிடுகிறார். யாரு? ஹேவிகர்ஸ்ட் என்பவர் என்ன செய்யறாரு, இதற்கான டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. சமூக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சி சார் செயல்கள் எனப்படும். அதே ஹேவிகர்ஸ்ட் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது வயதில் வளர்ச்சி சார் செயல்கள் ஏற்படுகின்றன. இச்செயல்கள் வெற்றிகரமாக இருக்குமாயின் மகிழ்ச்சியையும் பின்னர் வரப்போகும் செயல்களில் வெற்றியையும் அளிக்கக்கூடியது. இச்செயல்களில் தோல்வி ஏற்பட்டால் மகிழ்ச்சியின்மையும் அடுத்து எழும் செயல்களில் தோல்வியும் கிட்டும் என்று கூறியவர் ஹேவிகர்ஸ்ட் என்ற உளவியலாளர். உதாரணமாக, முடிவதற்குள் தங்களது குழந்தைகள் படிக்க, பேச, எழுத கற்பது எல்லா சமுதாயத்திலும் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. முதிர்ச்சி அடைதலின் விளைவாக, எடுத்துக்காட்டு சிறு குழந்தை நடக்க கற்றல். இதற்கு காரணம் என்ன? முதிர்ச்சி அடைதலினுடைய விளைவு. பண்பாட்டு செல்வாக்கு, படிக்க எழுத கற்றல். தனிப்பட்டோரின் மதிப்புகள், அவாக்கள், வாழ்க்கை தொழிலை தேர்ந்தெடுத்தல். இது ஃபுல்லாமே கூறப்படுகிறது. அடுத்த ஒரு காலகட்டம் கொடுத்திருக்கோம் பாருங்க. சோ இந்த காலகட்டம் என்ன? பல்வேறு வளர்ச்சி நிலைகள்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சி சார் செயல்கள் என்ன? பல்வேறு வளர்ச்சிகள்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சி சார் செயல்கள் பல்வேறு வளர்ச்சி நிலைகள்ல. முதல்ல வரிசை நம்பர், அடுத்து நிலைகள், அடுத்து வளர்ச்சி சார் செயல்கள் சொல்லி இந்த காலகட்டத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கிறோம். சோ முதல்ல பாருங்க,
குளவி பருவம் அல்லது முன்பிள்ளை பருவம். குளவி பருவம் அல்லது முன்பிள்ளை பருவம். சோ இந்த காலகட்டங்கள்ல வளர்ச்சி நிலைகள் இதுல செயல்பாடு பார்த்தீங்கன்னா பேச கற்றுக்கொள்ளுதல், திட உணர்வுகளை எடுத்துக்கொள்ளுதல், உடன் கழிவுகள் வெளியேறுவதை கட்டுப்படுத்துதல். சோ இது பாத்தீங்கன்னா குளவி பருவத்துல ஏற்படக்கூடியது. அடுத்து பாருங்க, பாலியல் வேறுபாடுகளை கற்றுக்கொள்ளுதல். சரிங்களா, அடுத்து நம்ம மெயினா பார்க்கக்கூடியது பாலியல் வேறுபாடுகளை கற்றுக்கொள்ளுதல். பெற்றோருக்கும் உடன் பிறந்தோருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுதல். முதல் நிலையே பாத்தீங்கன்னா குளவி பருவம் அல்லது முன்பிள்ளை பருவம் சொல்லக்கூடியது. இதுல பாருங்க, பேச கற்றுக்கொள்ளுதல், திட உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், உடன் கழிவுகளை வெளியேறுவதை கட்டுப்படுத்துதல். பாலியல் வேறுபாடுகளை கற்றுக்கொள்ளுதல், பெற்றோருக்கும் உடன் பிறந்தோருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றல். தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றல். சோ இது பாத்தீங்கன்னா காரணங்களாக கூறப்படுகிறது. அடுத்து பாருங்க, சரி எது தவறு எது என வேறுபடுத்தி அறிய கற்றுக்கொள்ளுதல். சோ இது பாத்தீங்கன்னா முதல் நிலை. ரெண்டாவது பாருங்க, பின் பிள்ளை பருவம். ரெண்டாவது இருக்கக்கூடியது பின் பிள்ளை பருவம். சோ இதுல பாருங்க, சாதாரண விளையாட்டுக்கு தேவையான உடல் திறன்களை கற்றுக்கொள்ளுதல். சாதாரண விளையாட்டுக்கு தேவையான உடல் திறன்களை கற்றுக்கொள்ளுதல், தனது வயது ஒத்த தோழர்களுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ளுதல், பாலுணர்வு செயல்களை கற்றுக்கொள்ளுதல், அடிப்படை திறன்களாக இருக்கக்கூடிய வாசித்தல், அடிப்படை திறன் வாசித்தல், எழுதுதல் மற்றும் கணக்கிடுதலை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் எதுன்னு கூட கேட்கலாம். பின் பிள்ளை பருவம். பின் பிள்ளை பருவம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கற்றுக்கொள்ளுதல் என்பது இந்த பருவம். சோ அடுத்து பார்க்கக்கூடியது குமர பருவம். குமர பருவத்துல இரு பாலாருக்கு இடையே புதிய உறவுகளை உருவாக்குதல். குமர பருவத்துல இரு பாலர்களுக்கு இடையே புதிய உறவுகளை உருவாக்குதல். சோ அடுத்து தோழியை தேர்ந்தெடுத்தல் மற்றும் தொழிலிற்கு தன்னை தயார் செய்தல். தொழிலை தேர்ந்தெடுத்தல். தொழிலை தேர்ந்தெடுத்தல், அந்த தொழிலுக்கு தன்னை தயார் செய்து கொள்ளுதல் என்பது குமர பருவத்தில் நிகழக்கூடியது. அடுத்து குமர பருவத்தினுடைய அடுத்த செயல்பாடுகள் என்ன? குமர பருவத்துல அடுத்த செயல்பாடுகள்னா அறிவு சார் திறன்களை உருவாக்குதல், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகுதல். இது குமர பருவத்தினுடைய வளர்ச்சி நிலை. அடுத்து பாருங்க, நான்காவது பருவமாக இருக்கக்கூடியது முதிர் பருவம். சோ இந்த முதிர் பருவம் என்பது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல், இல்லற வாழ்வுக்குள் நுழைதல், குழந்தைகளை பெற்று வளர்த்தல், பணிபுரிதல். சோ இது பாத்தீங்கன்னா முதிர் பருவத்துல நடைபெறக்கூடியது. சரிங்களா, முதிர் பருவத்துல நடைபெறக்கூடியது. அடுத்து பாருங்க, நடுவயது பருவம். இந்த நடுவயது பருவத்துல குடும்பம் மற்றும் சமூக பொறுப்புகளை தோளில் சுமத்தல். குடும்பம் மற்றும் சமூக பொறுப்புகளை தோளில் சுமத்தல், வாழ்க்கையில் பொருளாதார நிலைத்தன்மை பெறுதல், குமர பருவத்தினருக்கு தகுந்த வழிகாட்டுதல் வழங்குதல், வயதான பெற்றோர்கள் ஒத்துப்போதல். இது ஃபுல்லாமே நடுவயது பருவத்தினுடைய வளர்ச்சி நிலைகளாக கூறப்படுகிறது. அடுத்து முதுமை பருவம். முதுமை பருவம்னாலே தெரியும், திறமை மற்றும் செயல்திறன் குறைவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவம். வாழ்க்கை துணையின் இழப்புகளை தாங்கிக் கொள்ளுதல், ஓய்வு நேரங்களில் நேர்மறையான மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல். சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா முதுமை பருவத்தினுடைய வளர்ச்சி செயல்பாடுகளாக காணப்படுகிறது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா மெயினான டாபிக். சரிங்களா, இந்த அறிதிறன் வளர்ச்சியில கவனித்தல் என்பதை பார்த்தாச்சு, கவனத்தை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சமூக இயல்பை பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது புலன் உணர்வுகள். புலன் உணர்வு. சரி, இதற்கான டெஃபினிஷன் என்ன கவனிங்க.
புலன் உணர்வுகள்னா மனிதனின் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய புலன் உறுப்புகளானது அறிவின் வாயில்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப மனிதனுடைய புலன்கள் எது, அந்த புலன்கள் தரக்கூடிய உணர்வு எது, சோ அதான் இங்க புலன் உணர்ச்சி என்ன, எல்லாத்தையுமே இங்க ஒரு கால பாருங்க. புலன்கள், புலன் என்னன்னா கண்கள், முதல் புலன் கண்கள். இந்த கண்கள்ல ஏற்படக்கூடிய உணர்வு பார்வை தூண்டல்கள், இதனுடைய புலன் பார்வை. புலன் உணர்ச்சி நிறம், ஒளி, உருவம். இரண்டாவது காதுகள், இருக்கக்கூடியது காதுகள், கேட்டல், தூண்டல்கள், இதனுடைய புலன் உணர்வு. புலன் கேட்டல், பலவிதமான ஒளிகள், புலன் உணர்ச்சி. மூன்றாவது மூக்கு, வாசனை தூண்டல்கள். வாசனை என்பது புலன், புலன் உணர்ச்சி நறுமணம், கெட்ட வாசனை, இதனை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடியது மூன்றாவதாக இருக்கக்கூடிய புலன். நான்காவதாக இருக்கக்கூடிய புலன் என்ன பாத்தீங்கன்னா நாக்கு, சுவை தூண்டல்கள், சுவைத்தல், இனிப்பு, புளிப்பு, காரம். அடுத்து ஐந்தாவது புலன் உறுப்பு தோல், தொடுதல், தூண்டல். தொடுதல் என்பது புலன் உணர்வு. சூடு, குளிர், வலி, அழுத்தம், இதை புரிவதற்கான புலன் உணர்ச்சி இது. அப்ப மனிதனுடைய புலன் உறுப்புகள் என்பது அறிவின் வாயில்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது ஐந்து காணப்படுகிறது. அதை இங்க போய் பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புலன் காட்சி. புலன் காட்சி என்றால் என்ன? புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்விற்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் ஊட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதலே புலன் காட்சி என்கிறோம், புலன் காட்சி என்று அழைக்கிறோம். இந்த புலன் காட்சி மாதிரி என்பது புருனர் இவரின் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள். வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் புலன்காட்சி திறன் என்று அழைக்கிறோம். நம்மளுக்கு கேட்கலாம், புலன்காட்சி திறன் என்பது வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடன் துல்லியமாகவும் பதிவு செய்யக்கூடிய திறன். இந்த புலன்காட்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எதுனா புலன் உறுப்புகள். புலன்காட்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது புலன் உறுப்புகள். புலன்காட்சி என்பது புலன் உணர்வு பிளஸ் பொருள், இது இரண்டும் இணைந்தது. அடுத்து புலன் காட்சிக்கான வரையறை என்ன? புலன் காட்சி சொல்லி வரையறை பார்க்கும் பொழுது ஸ்டேக்னர் மற்றும் கார்வோஸ்கி புலன்களின் வழியே புறத்தே உள்ள பொருட்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பற்றிய அறிவினை பெறும் செயல் முறையே புலன் காட்சியாகும் என்று வரையறை கூறுகிறார். அடுத்து பாருங்க, ஹென்றி ஜி கேரட் என்பவர் நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறையே புலன் காட்சியாகும் என்று கூறுபவர் ஹென்றி ஜி கேரட் என்பவர். மர்பி என்பவர் வெளி உலக விவரங்களை அறிந்து கொள்ள வழிவகுப்பது புலன் உணர்வுகளே ஆகும் என்று கூறுபவர் மர்பி. ஆக மொத்தத்துல ஸ்டேக்னர் மற்றும் கார்வோஸ்கி, ஹென்றி ஜி கேரட், மர்பி, மூன்று பேர் இந்த புலன் காட்சி என்பதற்கான வரையறை கூறக்கூடியவர்கள். புலன் காட்சியினுடைய பண்புகள் என்ன? அடுத்து நம்ம காண இருக்கக்கூடியது புலன் காட்சியினுடைய பண்புகள். புலன் காட்சியானது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாகும். புலன் காட்சி ஒரு தொகுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். புலன் காட்சியில் பகுத்து ஆராய்தலும் இடம் உண்டு. இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா புலன் காட்சியினுடைய பண்புகள். புலன் காட்சியினுடைய பண்புகள்ல முதல்ல பார்க்கக்கூடியது புலன் காட்சியானது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்.
புலன் காட்சி ஒரு தொகுக்கப்பட்ட நடவடிக்கை. புலன் காட்சியில் பகுத்து ஆராய்தலுக்கு இடம் உண்டு. சோ இது பாத்தீங்கன்னா இதனுடைய பண்புகளாக. சோ இன்னியும் பண்புகள் இருக்கு பாருங்க. பகுத்தல், தொகுத்தல் இரண்டும் ஒரே நேரத்தில் உருவாக்கக்கூடியது. புலன் காட்சியே ஆய்தலின் அடிப்படை. புலன் எழாது. புலன் காட்சியின்றி நினைவும் கற்பனையும் எழாது. புலன் காட்சி கவனத்துடன் இணைந்தது. சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா புலன் காட்சியினுடைய பண்புகளாக கூறப்படுகிறது. அடுத்து பாருங்க, புலன் காட்சியை பாதிக்கும் காரணிகள் என்ன? புலன் காட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று அகக்காரணிகள் இருக்குது, அதே மாதிரி புற காரணிகள் இருக்குது. அகக்காரணிகள், புறக்காரணிகள். சோ இது புலன் காட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள். பாருங்க, மனநிலை புலன் காட்சியின் கூறுகள் என்று கூறியவர் மர்பி. கவர்ச்சி என்பது புலன் உணர்வு. தேவை என்பது நரம்பு மண்டலம். மனப்பான்மை நமது முந்தைய அனுபவங்கள். கருத்தேற்றம் முனநிலை. எதிர்பார்ப்பு, கருத்தேற்றம் என்பது முனநிலை, எதிர்பார்ப்பு. சோ 4 மனநிலை புலன் காட்சியின் கூறுகளை, இந்த 4ஐயும் கூறக்கூடியவர் மர்பி. சோ அதை மெயினா குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து புல காட்சியின் பற்றிய கோட்பாடுகள், புலன் காட்சி பற்றிய கோட்பாடுகள். சோ முதல் கோட்பாடானது புறவய கொள்கை கோட்பாடு. இதை கூறியவர் ஏமிஸ். ஏமிஸ் என்பவர் கூறிய புறவய கொள்கை கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு ஆகவய கொள்கை. ஹெப், முர்பி, ப்ரூனர். இவர்கள் 3 பேருடைய கொள்கை ஆகவய கொள்கை. மூன்றாவது கோட்பாடு இடைவினை கொள்கை. பியாஜே, வெர்னர் இவர்களுடைய கொள்கை. அப்ப புறவய கொள்கை புலன் காட்சி பற்றிய கோட்பாடுகள்னா 3 கோட்பாடுகளானது காணப்படுகிறது. ஒன்று புறவய கொள்கை கோட்பாடு ஏமிஸ் என்பவருடையது. ஆகவய கொள்கை ஹெப், முர்பி, ப்ரூனருடைய கோட்பாடு. இடைவினை கொள்கை பியாஜே, வெர்னர் அவருடைய கோட்பாடு. அடுத்து புலன் காட்சியினுடைய விதிகள். புலன் காட்சியின் விதிகள். புலன் காட்சி முறையில் வேறு பெயரானது புலன் காட்சி கூட்டுமுறை, புலன் காட்சி ஒருங்கமைந்த முறை. புலன் காட்சி முறையினுடைய வேறு பெயர்கள் என்னன்னா புலன் காட்சி கூட்டுமுறை அல்லது புலன் காட்சி ஒருங்கமைந்த முறை. முழுமை காட்சி விதி. முதல் விதி பாருங்க, முழுமை காட்சி விதி. பொருட்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கூறக்கூடியதுதான் இந்த முழுமை காட்சி விதி. இரண்டாவது பாருங்க, அண்மை விதி. அண்மை விதி என்பது பொருள்களுக்கு இடையே உள்ள நெருக்கத்தை காட்டக்கூடியது. நம்மளுக்கு கேட்கலாம், பொருள்களுக்கு இடையே காட்டக்கூடிய இருக்கக்கூடிய நெருக்கத்தை விவரிக்கக்கூடிய புலன் காட்சி விதி எதுனா அண்மை விதி. பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை காட்டக்கூடிய விதி எதுனா முழுமை காட்சி விதி. சரியா? அப்ப இந்த புலன் காட்சிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன? புலன் காட்சி முறைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் புலன் காட்சி கூட்டுமுறை, புலன் காட்சி ஒருங்கமைந்த முறை ஆகும். சோ இதை ஃபுல்லாமே மெயினா பார்த்துக்கோங்க. உங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து தொடர்ச்சி விதி. புள்ளிகளை ஒரே திசையில் பார்த்தல் என்பது தொடர்ச்சி விதி. ஒப்புமை விதி. உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப புலன் காட்சி தோன்றுதல். ஏபி எடுத்துக்காட்டு. ஒப்புமை விதி என்பது உருவ ஒற்றுமைகளுக்கு ஏற்ப புலன் காட்சி தோன்றுதல். அதே மாதிரி தொடர்ச்சி விதி என்பது புள்ளிகளை ஒரே திசையில் பார்த்தல். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஐந்தாவது பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்தல் விதி. பூர்த்தி செய்தல் விதிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னா மூட்ட விதி. புலன் காட்சி குறுகிய இடைவெளியை பூர்த்தி செய்து பார்த்தல் என்பது பூர்த்தி செய்தல் விதி ஆகும். சோ அப்ப 5 விதமான விதிகளானது காணப்படுகிறது. அடுத்து புலன் காட்சியில் ஏற்படக்கூடிய
பிழைகள் என்ன? மெயினானது எரர். புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய பிழைகள், இதுதான் பாத்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. புலன்காட்சி பகுதியில் ஏற்படக்கூடிய பிழைகள் சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று உட்வர்ட் திரிபு காட்சி. புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய பிழைகள்ல முதல்ல இருக்கக்கூடியது திரிபு காட்சி. உட்வர்ட் புலன்காட்சியின் பிழையே திரிபு காட்சியாகும் என்று வரையறை கூறுகிறார். உட்வர்த் என்பவர் புலன்காட்சியின் பிழையே திரிபு காட்சியாகும். அதே மாதிரி பாருங்க, கென்ட்லர் என்பவர் இயற்பியல் அளவீட்டிற்கும் உள அளவீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினையே திரிபு காட்சி சுட்டி நிற்கிறது என்று கூறியவர் கென்ட்லர். அடுத்து பாருங்க, திரிபு காட்சி என்பது தவறான புலன் காட்சியினை குறிக்கக்கூடியது. உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன் காட்சியினை குறிக்கக்கூடியதுதான் இந்த திரிபு காட்சி. தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால் அதனை திரிபு காட்சி என்று அழைக்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் குறிப்பெடுத்துக்கோங்க. தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால் அதனை திரிபு காட்சி என்று அழைக்கிறோம். ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வதை திரிபு காட்சி என்று அழைக்கிறோம். ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வதை நாம் நினைச்சிரோம் திரிபு காட்சி என்று. எடுத்துக்காட்டு, இரவு நேரத்தில் கிணத்தடியில் கிடக்கும் கயிறை மிதித்துவிட்டு அச்சம் காரணமாக பாம்பு என எண்ணுவது பார்வை திரிபு காட்சியாகும். சோ இதை நம்மளுக்கு கொடுத்து வினாவாகவே கேட்கலாம். இதை கொடுத்து வினாக்களாகவே நம்மளுக்கு கிடைச்சலாம் கேட்கலாம். இரவு நேரத்தில் கிணற்றடியில் கிடக்கும் கயிறை மிதித்து விட்டு அச்சம் காரணமாக பாம்பு என எண்ணுவது பார்வை திரிபு காட்சி. தொலைந்த உலோக நாணயத்தை தேடுபவனுக்கு கீழே கிடக்கும் பளபளப்பான தகடு என எண்ணுவது. தொலைந்த உலோக நாணயத்தை தேடுபவனுக்கு கீழே கிடக்கும் பளபளப்பான தகடு என எண்ணுவது பார்வை திரிபு காட்சிக்கான எடுத்துக்காட்டு. சரியா? சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. திரிபு காட்சி. அடுத்து பாருங்க, பக்கத்து அறையில் யாரோ ஒருவரது பேச்சு குரல் கேட்கும் பொழுது அதை நமது நண்பரின் பேச்சு குரல் என உணர்வது கேட்டல் திரிபு காட்சி. கேட்டல் திரிபு காட்சிக்கு எடுத்துக்காட்டு, பக்கத்து அறையில் யாரோ ஒருவருடைய பேச்சு குரல் கேட்கும் பொழுது அதை நமது நண்பனின் பேச்சு குரல் என உணர்தல் கேட்டல் திரிபு காட்சி. நிலவு தொடுவானத்தில் எழும்போது மிக பெரியதாகவும் நடுவானில் உள்ள பொழுது மிக சிறியதாகவும் தோன்றுவது என்பது நிலவு திரிபு காட்சியாகும். ரயிலில் செல்லும் பொழுது மரங்கள் ஓடுவது போல தோன்றுவது நமது ரயிலில் நின்றிருக்கும் பொழுது அருகே உள்ள ஒரு ரயில் நகர தொடங்கியதும் நமது ரயில் நகர்வது போல தோன்றுவது. சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா திரிபு காட்சிகளுக்கான எடுத்துக்காட்டு. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், என்னென்னங்கிறத டெஃபனிஷனா கொடுத்திருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த திரிபு காட்சியினுடைய வகைகள் என்ன? இயக்க திரிபு காட்சி, பார்வை கோண திரிபு காட்சி சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இதை பிரிக்கிறோம். திரிபு காட்சியினுடைய வகைகள். ஒன்று, இயக்க திரிபு காட்சி. உண்மையில் நிலைத்திருக்கும் ஒரு ஒளி தூண்டல் தானே நகர்வது போல தோன்றுவது இயக்க திரிபு காட்சியினுடைய வகை. உண்மையிலேயே நிலைத்திருக்கும் ஒரு ஒளி தூண்டல் தானே நகர்வது போல தோன்றுவது இயக்க திரிபு காட்சிக்கான எடுத்துக்காட்டு. பார்வை கோண திரிபு காட்சி, இரு இணை கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போல தோன்றுவது பார்வை கோண திரிபு காட்சிக்கான எடுத்துக்காட்டு. முல்லர் லயர் ஜோல்னர் திரிபு காட்சி, படுக்கை நேர்கோடு திரிபு காட்சி, மாற்று தோற்றங்கள். சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இதற்கு எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக இருக்கக்கூடிய காட்சி, எந்தவித தூண்டலும் இல்லாமல் ஏதோ ஒரு தூண்டல் இருப்பதாக உணர்வது இல்பொருள் காட்சியாகும். இல்பொருள் காட்சி என்றால் என்ன? எந்தவித தூண்டலும் இருக்காது,
ஆனா ஏதோ ஒரு தூண்டல் இருப்பது போல உணர்வது இல் பொருள் காட்சி. இல்லாத ஒன்றினை இருப்பதாக காண்பதுதான் இந்த இல் பொருள் காட்சி. நமது உள்ளத்தில் காணப்படும் அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் போன்றவை இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையாக அமைகிறது. இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையாக அமையக்கூடியது எது? நமது உள்ளங்களில் காணப்படக்கூடிய அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் இல்பொருள் காட்சிக்கான அடிப்படை காரணம். இல்பொருள் காட்சி அடிக்கடி ஏற்படுவதற்கு போதை பொருட்களால் ஏற்படும் மயக்க நிலைமையும் தீவிர மன கோளாறுக்கு உட்பட்ட நிலையுமே ஆகும். இல்பொருள் காட்சி அடிக்கடி ஏற்படுவதற்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா போதை பொருளால் ஏற்படக்கூடிய மயக்க நிலை. போதை பொருளால் ஏற்படக்கூடிய மயக்க நிலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனநிலை, மன கோளாறுக்கு ஆட்பட்டவர்கள் இவர்கள். இதுதான் பாத்தீங்கன்னா காரணமாக அமையக்கூடியது. பார்வை அல்லது காட்சி, கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வு இல்பொருள் காட்சி என்று 5 வகைப்படும். இந்த இல்பொருள் காட்சியானது பார்வை இல்பொருள் காட்சி, கேட்டல் இல்பொருள் காட்சி, நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வு இல்பொருள் காட்சி என்று 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒருவனுடைய அறையில் ஒருவருடைய அறையில ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும் யாரேனும் ஒருவர் இருப்பதை போல் பார்த்தல். பாலைவனத்து காணல் நீர். யாரும் அறை கதவை தட்டாத போதும் தட்டியது போல உணர்தல். புளிய மரத்தின் மீது பேய்கள் நடனமாடுவது போல எண்ணுதல். நனநிலையில் பேய்களின் சலங்கை. தவறான நம்பிக்கை, இல்லாத பொருளின் மீது நம்பிக்கை. சோ இது ஃபுல்லாமே இல்பொருள் காட்சியினுடைய எடுத்துக்காட்டு கூறுகளாக காணப்படக்கூடியது. அடுத்து பாருங்க, சாயல்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ். சாயல்களின் வகைகள். முதல் சாயலாக நம்ம பார்க்கக்கூடியது பார்வை சாயல்கள். விஷுவல் இமேஜஸ். பார்வை சாயல்கள். வகுப்பு ஆசிரியரின் முகத்தை நினைவு கூறுதல். தாஜ்மஹாலை நினைவுபடுத்தி பார்த்தல். முந்தைய நாள் இரவில் பார்த்த திரைப்படத்தின் சில காட்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வருதல். இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம், பார்வை சாயல். சரிங்களா? சாயல்களின் வகைகள்ல முதல் சாயலாக இருக்கக்கூடிய பார்வை சாயல். சரியா? பாருங்க, வகுப்பு ஆசிரியரின் முகத்தை நினைவு கூறுதல், தாஜ்மஹாலை நினைவுபடுத்தி பார்த்தல், முந்தைய நாள் இரவில் பார்த்த திரைப்படத்தின் சில காட்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வருதல். பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த பார்வை சாயல்களின் வகைகள்ல முதலாவதாக இருக்கக்கூடியதற்கு எடுத்துக்காட்டு. இரண்டாவது சாயல்கள் சொல்லி பார்க்கும் பொழுது கேள்வி சாயல்கள். இரண்டாவது சாயல்கள் கேள்வி சாயல்கள். சினிமாவில் நமக்கு பிடித்த பின்னணி பாடகரின் குரலை நினைவுபடுத்துதல். சினிமாவில் நமக்கு பிடித்த பின்னணி பாடகரினுடைய குரலை நினைவுபடுத்துதல் என்பது கேள்வி சாயல்கள் என்று இரண்டாவது பிரிவை சார்ந்தது. சரியா? சோ ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த எடுத்துக்காட்டை மெயினா நீங்க பார்த்துக்கோங்க. அந்த எடுத்துக்காட்டு தான் நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது. நமக்கு மிகவும் நெருக்கமானவரின் குரலை நினைவுபடுத்துதல், பிரபலமான பாடலை முன்னுமுடுத்தல். சோ இது இரண்டாவது சாயலான கேள்வி சாயல்களுக்கான எடுத்துக்காட்டு. மூன்றாவது சுவை சாயல்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சுவை சாயல்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது நேற்றைய இரவில் நாம் உட்கொண்ட இனிப்பின் சுவையை நினைவு கூறுதல். நேற்றைய இரவில் நாம் உட்கொண்ட இனிப்பினுடைய சுவையை நினைவு கூறுதல் என்பது சுவை சாயல்களுக்கான எடுத்துக்காட்டு. நான்காவதாக இருக்கக்கூடிய சாயல்கள் மன சாயல்கள். நான்காவதாக இருக்கக்கூடிய சாயல் என்ன? மன சாயல்கள்.
மல்லிகை பூவின் மனதை நினைவுக்கு கூறுதல் என்பது இந்த மன சாயல்களுக்கான எடுத்துக்காட்டு. ஹைட்ரஜன் சல்பைடு, ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவின் மனத்தை நினைவு கூறுதல், இது ஃபுல்லாமே மன செயல்பாடு. தொடு சாயல்கள், கரப்பான் பூச்சி உடலில் ஊறுவதை போல் உணர்வது என்பது இந்த தொடு சாயல்களுக்கான எடுத்துக்காட்டு. தொடு சாயலுக்கான எடுத்துக்காட்டு சொல்லி பார்க்கும் பொழுது கரப்பான் பூச்சி உடலில் ஊறுவதை போல நம்ம என்ன செய்யறது, தோன்றுவது. கரப்பான் பூச்சி உடலில் ஊறுவது போல் தோன்றுவது என்பது இதற்கான எடுத்துக்காட்டாக நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா தொடு சாயல்கள், கரப்பான் பூச்சி உடலில் ஊறுவதை போல தோன்றக்கூடியது. அதே போல பாருங்க, மன சாயல்கள் என்பது மல்லிகை பூவின் மனதை நினைவுக்கு கூறுதல், ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவின் மனதை நினைவுக்கு கூறுதல், மனத்தை பாத்தீங்கன்னா மன சாயலுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து சுவை சாயல்கள் என்பது நேற்றைய இரவில் நாம் உட்கொண்ட இனிப்பின் சுவையை நினைவு கூறுதல். சோ இங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாயல்கள் இதனுடைய வகைகளாக பார்க்கிறோம். சோ புலன் உணர்வு என்கிற பகுதியில முதல் பார்ட்டை மட்டும் இப்ப பார்த்திருக்கோம். இரண்டாவது பார்ட் அது ஒரு 15 பக்கங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் நினைச்சிறேன் பயிற்சி வகுப்புல கொடுக்குறேன். சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிடவும் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையாக சுபைக்குழு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும், கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.